A sum of rupees 46,900 was lent out at a simple interest, and at the end of 2 years the total amount was rupees 53,466. Find the rate of interest per year. So இவ்ளோ காசு வந்து கொடுக்கறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் இவ்ளோ ஆகுது. ஃபைனல் அமௌண்ட் இது பிரின்சிபல் அமௌண்ட், இது ஃபைனல் அமௌண்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு rupees 46,900ன்னு தெரியும். டைம் வந்து 2 years தெரியும். ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ rupees 53,466 தெரியும். இப்போ இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR by 100. இப்போ n மட்டும் வேல்யூ தெரியாது, சாரி r மட்டும் வேல்யூ தெரியாது, கண்டுபிடிச்சிடலாமா? 46,900 into n வந்து 2 into r அப்படியே இருக்கட்டும், divided by r, சாரி divided by 100. இப்போ amount is equals to principal plus interest நமக்கு தெரியும். அதாவது 53,466 equals to principal வந்து 46,900 plus interest. இப்போ interest is equals to this minus this. So I is equals to 53,466 minus 46,900. பண்ணுங்க. 6 6 14ல 9 போச்சுனா 5, 12ல 6 போச்சுனா 6. So 6,566. ஓகேவா இன்ட்ரெஸ்ட். அப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவோட வேல்யூ இருக்கு, இன்ட்ரெஸ்டோட ரேட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு r கிடைச்சிடும். ஸோ 46,900 into 2 into r by 100 equals to 6,566. So 0 0 0 0 cancel. R is equals to 6,566 divided by 2 into 469. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள்ஸ்ல 1 times 3 times 2 times 16 வந்து 8 times திரும்ப 3 times. ஓகேவா? அப்புறம் 469 வந்து இதால டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 7 times பண்ணி பார்ப்போம். into 7 பண்ணா ஏன்னா 9 7s 63 வருதா? ஸோ 3ல முடியறதுனால 7 times பண்ணி பார்ப்போம். 6 பேலன்ஸ் இருக்கு. 7 6 42 plus 6 48, 4 பேலன்ஸ் இருக்கு. 7 2s 28, சாரி 7 4s 28 plus 4 வந்து 32. ஸோ 3286 வந்துருக்கு. ஸோ இது 1 times, இது 7 times. ஓகேவா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 7%. ஓகேவா? Arun lent rupees 5,000 to Balaji for 2 years and 3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest, and received 2,200 in all from both of them as interest. Find the rate of interest per year. So அருண் வந்து பாலாஜிக்கு வந்து 5,000 கடன் கொடுக்குறான் 2 வருஷத்துக்காக. அதே மாதிரி சார்லஸ்க்கு 3,000 கடன் கொடுக்குறான் 4 வருஷத்துக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். 2 பேர்கிட்ட இருந்தும் கடைசியா வர அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,200. ஸோ இவரோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 2,200 வரும். இப்போ நம்மள வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஃபார் பாலாஜி வந்து rupees 5,000. டைம் வந்து 2 years. ஓகேவா? அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும்? 5,000 into 2 into r நமக்கு தெரியாது, divided by 100. ரெண்டுத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொன்னதுனால r1 போட வேணாம், rனு போட்டா போதும். ஏன்னா ரெண்டும் சேம். அகைன் பிரின்சிபல் லெட் டு சார்லஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 3,000. டைம் வந்து 4 years. ஓகேவா? அப்ப I2 என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சார்லஸ் எவ்வளவு வரும்? 3,000 into 4 into r by 100. இப்ப நமக்கு என்ன தெரியும்? ஆல் டுகெதரா இன்ட்ரெஸ்ட் வந்து 2,200 தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் 1 plus interest 2 is equals to 2,200. ஸோ இது பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. 0 0 0 0 கேன்சல். ஸோ எவ்வளவு இருக்கு? இது 100 r இருக்கு. ஓகேவா?
அதே மாதிரி இங்கேயும் 0 0 0 0 கேன்சல். இங்கே 120 R இருக்கு, ஏன்னா 4 3s are 12, so 120 R. ஓகேவா? இப்போ I1 plus I2 எவ்வளோ? இது 100 R plus 120 R equals to 2200. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 220 R equals to 2200. R is equals to 2200 by 220. 1 times 10 times. So R is equals to 10%. அப்ப ரெண்டு பேருக்கும் 10% வட்டிக்கு வந்து rate of interest வந்து அவர் கடன் கொடுத்திருக்காரு. ஓகேவா? If a principal is getting doubled after 4 years, then calculate the rate of interest. Let P is equals to 100 rupees. So principal வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆகுது அப்படின்னா அதோட rate of interest என்னன்னு கேக்குறாங்க. So principal வந்து 100 rupees னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. So 100 rupees போட்டுக்கலாம். டைம் வந்து 4 years. After 4 years அது டபுள் ஆகும். So 2 into 100 equals to 200. ஓகேவா? இப்போ amount is equals to principal plus interest ன்னு தெரியும். அப்போ interest is equals to amount minus principal. Amount எவ்வளோ? 200 minus principal எவ்வளோ? 100 equals to 100. ஓகேவா? After 4 years the interest is equals to 100. அப்போ interest ஓட formula வந்து PNR by 100. P எவ்வளோ? 100 into N எவ்வளோ? 4 years. R தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். divided by 100 equals to 100. ஏன்னா இந்த ஐயும் இந்த ஐயும் ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? 100 100 cancel. So 4R is equals to 100. அப்ப R is equals to 100 by 4. 1 times 25 times. அப்ப rate of interest எவ்வளோ? 25%. ஓகேவா?